அனைவருக்கும் வணக்கம். 2 நாளா இந்த சட்டக்காரி அன்புடன் டயானா இது ரெண்டுக்கும் நடக்கிற பிரச்சனை என்னன்னு சமூக ஊடகங்கள்ல இருக்கிற தோழர்கள் நல்லா பார்த்துருப்பாங்க. நான் நேற்று முழுக்க படப்பிடிப்பில் இருந்ததால இரவு தான் நான் போய் படம் பார்த்தேன். படம் பார்த்து முடிச்ச உடனே தயாரிப்பாளரோட தொடர்புடையவரையும் இயக்குனரையும் சந்திக்கிற சந்தர்ப்பம் கிடைச்சிது. நான் அப்போ உடனே இயக்குனர் கையில் ஒரு வார்த்தை கேட்டேன், நீங்கள் சட்டக்காரி வாசிச்சிருக்கிறீங்களா, எனக்கு நீங்கள் வாக்கு தரணும். இல்லை நான் வாசிக்கல அப்படின்னா, சரி ஓகே. ஏன்னா பெரும்பாலும் நான் பார்த்ததுல சட்டக்காரின்றது வேற, அன்புடன் டயானான்றது வேற. அது நிகழ்காலத்து கதை. கடந்த காலத்தை பேசுற கதையோட மட்டும் இல்லாம அது ஒரு முழு வாழ்வியல், ஆங்கிலோ இந்திய வாழ்வியலையும் அந்த பகுதியில் இருந்த உழைக்கும் மக்கள்ல இருக்கக்கூடிய 3 காரஞ்சாரமான இளைஞர்களின் கால்பந்தாட்ட வாழ்க்கையும் அவங்களுக்கு இடையில இருக்கிற காதல், அன்பு, அந்த அரசியல், இது எல்லாத்தையும் பேசக்கூடியதுதான் சட்டக்காரி. அந்த மாதிரியான ஒரு விஷயமும் அன்புடன் டயானாவில் இல்லை. அது நிகழ்காலத்தில் இருக்கிற ஒரு தென்னக இளைஞனுக்கும் ஒரு ஆங்கிலோ இந்திய பெண்ணுக்குமான காதல், அதுக்குள்ள இருக்கிற சச்சரவுகளை அவர் ஒரு நகைச்சுவையாகவும் ஒரு வாழ்வியலாகவும் அவர் சொல்லியிருக்கிறார். அதனால சட்டக்காரி வேற, இது வேற. நான் சட்டக்காரி தான், நான் அதை ஒருவேளை சண்டையிடுறதுக்கும் இல்ல பார்கெயின் பண்றதுக்கும் எனக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி செஞ்சுதான் என் சட்டக்காரியை நான் கொலை செஞ்சிருக்கேன். அந்த வேலையை நான் ஒருபோதும் செய்யவே மாட்டேன். நேற்று அதை இயக்குனருக்கும் சொல்லிட்டோம். இதுல நடந்த விஷயம் என்னன்னாக்கா, சாலமன் தோழர் இந்த பதிவை போட்டதன் விளைவாக தான் இவ்வளவு தூரம் அது நடந்திருக்குது. அது என்னன்னா, அவர் சிறையில் இருக்கும்போது என்னுடைய கருப்பர் நகரம், ஒற்றைப்பல் இதெல்லாமே வாச்சிருக்கேன். அவரே மிகச்சிறந்த எழுத்தாளர். அவருடைய 2 படைப்புகள் வந்திருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவருடைய சிறை நாவல $1 மில்லியன் நிறுவனம் தான் தயாரிக்கிற நிலைமையில இருக்கிறாங்க. அந்த ஒரு வாய்ப்பு இருந்தும் ஒரு படைப்பாளியோட படைப்பு திருடப்பட்டிருக்கிறதா அவர் கருதுனதுக்கு காரணம், பெரம்பூர் ஆங்கிலோ இந்திய பெண், அவன் ஒரு அத்லட், இவர் கால்பந்தாட்டக்காரன், நான் சட்டக்காரியில அத்லட், அப்புறம் அவர் ஆஸ்திரேலியாவுக்கு போனோம்னு சொல்ற இந்த 3 விஷயங்களை, அப்புறம் கருப்பை நேசிக்கிற அந்த கதாநாயகி. இப்ப இது எல்லாமே அவரை லீடா இருக்குது அப்படின்ற ஒரு கொந்தளிப்புல அவர் அந்த ஒரு பதிவை செஞ்சிருக்காரு. இதுல நேர்மைன்றது என்னன்னா, அவருடைய படைப்பே அங்க தயாரிப்பாளர்கிட்ட இருக்கு படமாவதுக்கு. அதை மீறி இன்னொரு படைப்பாளனுக்காக குரல் கொடுக்கிற அந்த நேர்மைக்கு நான் இப்போ சல்யூட் பண்றேன். அதுதான் எனக்கும் நான் என்ன சொன்னேன்னா, நான் ஒரு சின்ன பொதுவான பதிவு போட்டேன். என்னுடைய எல்லா படைப்புகளுமே திரைக்கதை வடிவில் இருக்கிறதால சில வேலைகள் அதுல சின்ன சின்ன விஷயங்கள் எடுத்துருவாங்க. நான் கூட கொஞ்சம் அது ஒரு பெரிய வருத்தமா இருக்கு எனக்கு. என்னன்னா, தமிழ் சூழலை பொறுத்த வரைக்கும் நீங்க வாழ்வை பணையம் வைத்துதான் படைப்புகளை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். தமிழ் சூழல் அந்த மாதிரி, தமிழ் இலக்கிய சூழல். நான் இப்ப ஜூலை மாசம் முடிய போது என்னுடைய 8 நாவல்கள் ஒரு சிறுகதை தொகுப்பு, இது வரைக்கும் ஒரே ஒரு பைசா கூட எனக்கு ராயல்டி வரல. ஆனா விற்பனையாகக்கூடிய அத்தனை புத்தகங்களும், எல்லா புத்தகங்களும் விற்பனையாகக்கூடியதுதான். ஒரு பைசா ராயல்டி வரல. நான் 2 மாசத்துக்கு முன்னாடி கேட்கிறேன், எனக்கு கொஞ்சம் காசு ராயல்டி எனக்கு அனுப்புங்க அப்படின்னா யாருமே மௌனமா இருக்கிறாங்க. அப்போ ஒரு படைப்பாளியினுடைய வாழ்க்கை பணையம் வச்சுதான் இவ்வளவு வேலையை செய்ய வேண்டியிருக்கு. ஒருவேளை திரைத்துறை எனக்கு இல்லாம போயிருந்தாக்கா நான் எப்போதோ தற்கொலை செஞ்சுக்கிட்டு இருக்கணும். அப்ப இந்த சூழல்ல என்னுடைய படைப்பு திருடு போவோன்ற ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட என்னை பதட்டத்துக்குள்ளாக்கிடும். அப்படி ஒரு பதட்டத்தை தான் சாலமன் அனுபவிச்சிருக்கிறாரு. அதனாலதான் அவர் ஒரு பெரிய கொந்தளிப்பான ஒரு பதிவை போட நேர்ந்திருக்குது. அந்த பதிவுக்கு என் மேல இருக்கிற, என் படைப்பு மேல இருக்கிற நம்பிக்கை, என் மேல இருக்கிற ஒரு அன்பு, இதெல்லாமே சேர்ந்து ஏராளமான தோழர்கள், ஏராளமான வாசகர்கள் அத ஒரு அற்புதமான ஒரு ஆதரவு குரல் எழுப்பதுக்கு எனக்கு எழுப்பன் நான் கருதல. அறிவு திருட்டின் மீது பொதுவா இருக்கக்கூடிய ஒரு எதிர்ப்பு மனப்பான்மையை இப்ப நம்ம காட்டியிருக்கிறோம். இதன் விளைவா ஒண்ணு நடக்கணும். என்னன்னா, தயாரிப்பாளர்கள் இது நாங்க அக்ரிமெண்ட் போட்டோம், இது இயக்குனரோட சார்புன்னு தள்ளிவிடக்கூடாது. நீங்க உறுதிப்படுத்தணும், இது இயக்குனருடைய படைப்பு தானான்றதை உறுதிப்படுத்தணும். அப்போ பிறகு இயக்குனரும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தா கூட, இது பண்ணி ஒரு படைப்பு இருக்குதுன்னா அது குறித்து தீவிரமா ஆய்வு பண்ணி அதை அந்த சம்பந்தப்பட்ட ஆளோட பேசி, என் படைப்புக்கும் உங்க படைப்புக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா, ஏதாவது தொடர்பு இருக்கான்னு பேசி அதை சார்ட் அவுட் பண்ணிடணும். அப்போ இந்த மாதிரியான சிக்கல்கள் எல்லாம் வராது. இந்த அளவுக்கான ஒரு புரிதல் நிலைமையை இனி இந்த சமூக, படைப்பு சமூகம் இல்ல படைப்பை செய்யக்கூடிய கலைஞர்கள் சமூகம்
உருவாக்கிக்குவாங்க. ஏன்னா நிறைய படைப்புகள் திருடிக்கிட்டே இருக்கிற இப்ப நான் போட்ட இந்த பதிவுக்கு கிழவே சிவநடேசன் ஒருத்தர் இருக்காரு, ஒரு தோழர். அவர் என்னுடைய கதையை படமாக்கிட்டாங்க, லூட் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு எனக்கு பதிவு போடுறாரு. இப்ப இந்த மாதிரியான விழிப்புணர்வு எல்லாம் ஏற்படுறதுக்கான ஒரு சந்தர்ப்பமா இத நான் பாக்குறேன். நேத்து நான் முடிவு பண்ணி நாங்க சொல்லிட்டோம், இது நான் இயக்குனரையும் தயாரிப்பாளர் தொடர்புடைய அந்த கூட ப்ரொடியூசர் அவர்கிட்ட சொன்னேன், இது சட்டக்காரி கிடையாது, ஆனா சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்குது, அதுக்காக நான் உரிமைக்கு வரவும் விரும்பல. அது அந்த அளவுக்கு இதை நீங்க ஒன்றும் பதட்டம் அடைய வேணாம். நான் காலையில ஒரு 10 மணிக்கு பதிவு போடுறேன், ஏன்னா எனக்கு உறக்கமே இல்லை, படம் வேற பார்க்க வந்துட்டேன், அதனால நான் காலையில ஒரு 10 மணிக்கெல்லாம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுமூகமா அந்த நிகழ்வு முடிஞ்சது. திரும்பவும் சொல்றேன், சட்டக்காரிக்கும் அன்புடன் டயனாவுக்கும் தொடர்பு இல்லை. அது வேற கதை, இது வேற கதை, இது வேற களம், அது வேற களம். அதனால எனக்கு ஆதரவு தந்த என்னுடைய அருமை தோழமைகளுக்கும் வாசகர்களுக்கும் நான் மீண்டும் மீண்டும் நன்றி சொல்ல விரும்புகிறேன். உங்க நேர்மையை, என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை, என் நேர்மையை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஆதரவு அளித்த அத்தனை தோழமைகளுக்கும் மீண்டும் 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 நான் நன்றி சொல்றேன். இதுக்கிடையில ஏதாவது பாதிப்பு எனக்கு ஆதரவா பேச ஆரம்பிச்சோம், இல்ல என்னோட தொடர்புடைய, குறிப்பா நேத்து மோகன் ரொம்ப வருத்தப்பட்டார். நான் என்னைய ரொம்ப ஆபாசமாலாம் திட்டுறாங்க, கூட இருந்தே கூடி பார்க்கலாம் அப்படிலாம் யாரும் எதுவும் பண்ணிடாதீங்க, அவர் வாசிக்கவே இல்லைன்றாரு, எங்க நாவலே வாசிக்கல, அதனால எனக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. சரி, நான் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இயக்குனரும் நான் வாசிக்கல நாவல் அப்படின்னா நானும் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா சட்டக்காரி வேற, அன்புடன் டயானா வேற. சட்டக்காரி இன்னமும் உயிரோட தான் இருக்கிறா. அவ வாழ்நாள் முழுக்க அதே காதலோட அதே அன்போட தான் இருப்பா. அதனால அவளை விலை பேசலாம் நான் விரும்பல. இந்த அளவுல நேற்று ரொம்ப அமைதியா அது முடிஞ்சது. என்னோட மீண்டும் 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 என்னுடைய தோழமைகளுக்கு, என்னோட நின்ன தோழமைகளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். வணக்கம். ஒரு ஆளை நிக்கணும்னா